ஏசாயா அதிகாரம் 15. மோவாபின் பாரம். இரவிலே மோவாபில் உள்ள ஆர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரம் ஆயிற்று. இரவிலே மோவாபில் உள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது, அது சங்காரம் ஆயிற்று. அலும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். நேபோவி நிமித்தமும் மேதேபாவி நிமித்தமும் மோவாப் அலறுகிறது. அவருடைய தலைகள் எல்லாம் மொட்டையடித்திருக்கும், தாடிகள் எல்லாம் கத்தரித்திருக்கும். அதன் வீதிகளில் இரட்டை கட்டி கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். எஸ்போன் ஊராரும் இலேயாலை ஊராரும் கூக்குரல் இடுகிறார்கள். அவர்கள் சத்தம் யாகாஸ் மட்டும் கேட்கப்படுகிறது. ஆகையால் மோவாபின் ஆயுதபாணிகள் கதறுகிறார்கள். அவனவனுடைய ஆத்துமா அவனவனில் கிளேசப்படுகிறது. என் இருதயம் மோவாபின் நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியைப் போல அலைகிறார்கள். லூகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையோடு ஏறுகிறார்கள். ஓரோனோ ஈமின் வழியிலே நொறுக்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள். நிம்ரீமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய்ப்போம். புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சை இல்லாமற் போகிறது. ஆதலால் மிகுதியாக சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலரிகளின் ஆற்று கப்பாலே எடுத்துக்கொண்டு போவார்கள். கூக்குரல் மோவாபின் எல்லை எங்கும் சுற்றும். ஏக்லாயிம் மட்டும் அதன் அலறுதலும் பெரேலீம் மட்டும் அதன் புலம்புதலும் எட்டும். தீமோனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும். தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவேன். மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வரப்பண்ணுவேன்.